பாத்தீங்களா? கடைசியா நம்ம பார்க்கும் பொழுது கிரகபேதம், shifting of keys according to notes. The step can be taken in for any sort of ragam interpreted in the keyboard. It just goes like the method of shifting from tonic to tonic, supertonic to supertonic, and so on. They are the degree of the notes in relation to swara names. ஒவ்வொரு ஸ்வரத்துக்கு ஒவ்வொரு டிகிரி பேர் இருக்கு. டானிக் டு டானிக், டானிக் வந்து முதல் நோட், சூப்பர் டானிக் சொல்றது வந்து ரெண்டாவது நோட். ஸோ இந்த ஸ்டெப்ல நீங்கள் ஒரு ராகம் உருவாக்கலாம். டானிக் டு டானிக் ஒரு ராகம், சூப்பர் டானிக் டு சூப்பர் டானிக் இன்னொரு ராகம். அதே போல எந்த ஸ்வரங்கள் உங்களுக்கு அதில் ராகம் வருப்படுறதோ அதில் தான் நீங்கள் செய்யலாம் கிரகபேதம். அடுத்தது சில பேர் கீபோர்டை கற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இது நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இன் கேஸ் keyboard learner is unable to figure out the notations, let's take it the other way. Consider that fingering exercises of the cross mode are in form of two lifts or elevators stationed in the ground floor of a 4-story building that has also 4-level basement. One lift going up to the 4th floor and the other down to the 4th basement. Our both hands that work on the keyboard are like two engineers or technicians undertaking test run of the elevators. Here's the example below with the table. இது பாருங்க, இது வந்து ஒரு 4-story பில்டிங். கீழ் மாடியிலேருந்து 4வது மாடி போகிறதுக்கு ஒரு வழி. இங்கே ஒரு லிஃப்ட் இருக்கு, இங்கே வந்து வேற லிஃப்ட் இருக்கு. ஸோ ரெண்டு வித லிஃப்ட், ரெண்டும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? இப்போ நீங்கள் கீஸை பயன்படுத்துகிறேன்னு வச்சுக்கோ. இட் இஸ் ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து லிஃப்ட்டை தொடங்கி மேல் ஃப்ளோருக்கு போகல, அதாவது சி கிரவுண்ட் ஃப்ளோர், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், அப்புறம் அதே மாதிரி கீழே இறங்கணும். லெஃப்ட் ஹேண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், ஃபோர்த் பேஸ், மறுபடியும் மேலேறி வந்தாச்சு கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ திஸ் இஸ் த கனெக்ஷன் ஆஃப் வென் யூ ஒர்க் த கீஸ் இன் த கிராஸ் மோட். இது ஜஸ்ட் ஒரு நோட்காக that both the lift has to be started from ground floor and returned back. When we work these keys in the cross mode, it is clear that the lifts are working smoothly by crossing each and every part of the floor and basement and meeting back on the ground floor. Cross mode பார்த்தாச்சு. இப்போ parallel mode எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். In the parallel mode, let's say that we have a second elevator in the ground floor working the same method as in the first lift. So here's how the example goes below. இது பாருங்க, இன்னொரு உதாரணம் உங்களுக்கு. ரைட் ஹேண்ட் லிஃப்ட் 1, லெஃப்ட் ஹேண்ட் லிஃப்ட் 2. இப்போ இந்த ரெண்டு லிஃப்ட் பாரு எப்படி வேலை பண்ணுறது. ஒரு லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, இதே மாதிரி இன்னொரு லிஃப்ட் அங்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணால் இதே 4வது மாடிக்கு ஏறி போய் மறுபடியும் நீங்கள் இது திருப்பி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வரலாம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் when you work the keys in the keyboard. Here you will do the same method by getting them down to the lowermost note, both in the right and left hand. So இங்க இந்த நோட் பாருங்க. When we work our fingers in the parallel mode, it gets clear that as if both the engineers of lifts are working them in a parallel manner. In conclusion, when both the modes are understood with these examples, it becomes easy for the player to go ahead further with the fingering lessons. நீங்களே பாருங்க, யாருக்காவது கீபோர்டு தெரியல, நம்ம இந்த க்ளூ கொடுத்தால் அவளுக்கு மொள்ள தெரிய வந்துடும். அதாவது கீபோர்டு வந்து ஈஸி ஆகிடும் அவளுக்கு. மேலும் ஏதாவது லெசன் அவளுக்கு கற்றுக்கணும்னா இது வந்து அதுவும் ஈஸி ஆகிடும். வாங்க அடுத்த வகை. Now let us move towards the Carnatic section, which is just like proceeding towards a new 7-story building having two special lifts that are designed to work in different speeds. Here's what the original example says below. பாருங்க, ஸ்வரா, the notes arrangement and the floor arrangement, just one and the same. முதல்ல நம்ம பார்த்தது வந்து 4 ஸ்டோரி பில்டிங்கோடு. இப்போது வந்து நம்ம 7 மாடி பில்டிங்கை பார்க்குறோம். அதாவது கீழ் மாடியிலேருந்து தொடங்கி மேல்த்து முதல் 2, 3, 4, 5, 6, 7, இப்போது 7வது மாடி வரை நம்ம மேலே ஏறி மறுபடியும் திருப்பி கொண்டு வரும் எலிவேட்டரை. இது பாருங்க, just like when you sing the notes or play the notes, it's just like you are working the lift. கவனமாக பாருங்கள். ஓகே, ஸோ இதான் நம்மளோட எக்ஸாம்பிள் to teach Carnatic music like this in the keyboard. Well, keyboard learners,
let's get our engineers going in these two nice elevators, which means by working both our fingers on the keyboard in the Swara exercises. இதே தான் ரைட் ஹேண்ட் முதல் லிஃப்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டாவது லிஃப்ட்டு. இது பாருங்க, நம்ம ஸ்பீடு கால பிரமாணம் பண்ணும்பொழுது எப்படி நம்ம எலிவேட்டரோடு ஸ்பீடை டெஸ்ட் பண்ணுறோம் பாருங்க. இதா ஏறி இறங்கி. அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் ஏறிக்கோ இறங்கிக்கோ. இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ போத் லிஃப்ட்ஸ் டு பி ஸ்டார்டட் ஃப்ரம் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ரிட்டர்ன் பேக் அகெயின். நீங்கள் இதை பாடும்போது நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் வந்து ஒரு லிஃப்ட்டில் போயின்னு இருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 7th ஃப்ளோர், அதே மாதிரி 7th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் திரும்பி வரும். இதுதான் நோட் நேம்ஸ் வித் ஃபிங்கர் பொசிஷன்ஸ் சொல்லித்தர வகைகள். இதுதான் இந்த கிராஸ் மோட், பேரலல் மோட். ஓகே, இதுதான் மெயின் எக்ஸசைஸ். ஆர்க்காவது வெஸ்டர்ன் இல்லை கர்நாடிக் கற்றுக்கணும்னா இந்த எக்ஸசைசஸ் இவளுக்கு மிக மிக தேவையானது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு vlogin வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.